ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலா நடித்த பார்ட் 3 படங்களை பற்றி பார்த்துலாங்க. ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலா 16 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. 11லேருந்து 16வது படம் வரை என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல, எந்த மாதிரி கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலா நடித்த 11வது படத்தை பற்றி பார்த்துலாங்க. 11வது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 37வது வயசில் தர்மவில்லும் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ஜுஜாதா நடிச்சிருக்காப்புல, இதில் கௌதமியும் நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. இன்ஸ்பெக்டர் கே ஜெகநாத் அப்படிங்கிற கேரக்டர்லையும் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லையும் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை கே ரங்கராஜன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 12வது படத்தை பற்றி பார்த்தலாம். 12வது படம் 1989ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 37வது வயசில் ராஜநடை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா வந்து கௌதமி நடிச்சிருக்காப்புல, இதில் சீதாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் விஜயகாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம கோவை சலாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 13வது படத்தை பற்றி பார்க்கலாம். 13வது படம் 1990ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 38வது வயசில் சந்தன காற்று அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம கோவை சலாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அழகிரி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் மணிவண்ணன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து சங்க கணேஷ் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 14வது படத்தை பற்றி பார்த்துலாம். 14வது படம் 1994ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 42வது வயசில் சேதுபதி ஐபிஎஸ் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி சேதுபதி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலாவும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசையமைச்சிருக்காப்புலங்க. 15வது படம் 1994ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 42வது வயசில் பதவி பிரமாணம் அப்படிங்கிற படம் தாங்க. வினிதா வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலா செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் ஆர்.கே. உதயகுமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 16வது படத்தை பற்றி பார்த்தலாம். 16வது படம் 2001ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 49வது வயசில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸில் நடிச்சிருக்காப்புலங்க. கேமியோ ரோலில் பண்ணியிருக்காப்புலங்க நம்ம விஜயகாந்த். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ரோஜா, கோவை சலா, வித்யா அப்படிங்கிற 3 கதாநாயகியும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸில் சின்ன ரோலில் வந்து நடிச்சிட்டு போயிருப்பாப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ராமநாராயணன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட கோவை சலா 16 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த படங்களில் இந்த வீடியோவில் நம்ம 11லேருந்து 16வது படம் வரை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் நம்ம கோவை சலா செம சூப்பராக காமெடி பண்ணி நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.